வீடியோ பார்த்துட்டு இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஏன் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம STR49 பற்றி இப்போ ஒரு வேறு லெவல் அப்டேட் கிடைச்சிருக்கு. அந்த அப்டேட் இந்த வீடியோ நம்ம டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போடலாம். நம்ம STR49 வந்து நம்மளோட வெற்றிமாறன் டைரக்ஷனாக நம்ம சிலம்பரசன் நிலவில் ப்ளே பண்ண போகிறாங்க. இந்த படத்தை நம்ம கலைப்புலி தானு அவர்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி 5:30க்கு வந்து நம்ம கலைப்புலி தானோட்ட இருந்து ஒரு அஃபீஷியலான அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த படத்தோட ப்ரோமோ வந்து அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி வந்து லான்ச் பண்ண போகிறதா இன்றைக்கி வந்து ஒரு நியூ போஸ்டர் மூலமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த ஃபோட்டோலேயே வந்து நம்மளோட சிலம்பரசன் வந்து டப்பிங் கொடுத்துட்ருக்க மாதிரியும் நம்ம வெற்றிமாறன் நியலில் இருந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரியும் வந்து இருக்குது. இந்த ப்ரோமோக்கான அனௌன்ஸ்மெண்ட் ஏற்கனவே எப்போயோ கொடுத்துட்டாங்க. இந்த ப்ரோமோவும் வந்து நிறையா பேர் பார்த்துட்டு வேறு லெவலில் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ப்ரோமோ வந்து அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி வந்து லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து அக்டோபர் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே வந்து ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த காம்போ வந்து ஒரு வேறு லெவல் எக்ஸ்பெக்ட் பண்ண காம்போ. இந்த படம் வந்து வட சென்னையோட வேர்ல்டுக்குள்ளே வரப்போகிறதா நம்மளோட வெற்றிமாறன் அவர்களே சொல்லியிருக்காங்க. இதுக்கான அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த அந்த வீடியோ வேறு லெவலில் இருந்தது. அவரோட ஸ்லாங்கு அதே மாதிரி அவர் வர லுக்கெல்லாம் பயங்கரமாக இருந்தது. இதுக்காக வந்து நம்மளோட சிலம்பரசன் தனியாக வந்து ட்ரைனிங்காக எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த படம் வந்து வட சென்னை பேக்ட்ராப்பில் ஒரு வேறு லெவல் படமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் உள்ள ஒரு குமார்னு ஒரு கதாபாத்திரத்தை பேஸ் பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு நம்ம வெற்றிமாறன் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து நம்ம அனிருத் அவர்கள் மியூசிக் பண்ண போகிறதா இப்போ அப்டேட் கிடச்சிட்ருக்கு. எப்பயுமே வந்து நம்ம வெற்றிமாறன் மூவியில் வந்து நம்ம ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு முக்கியமான மியூசிக் டைரக்டராக எப்பயுமே வருவார். குறிப்பாக தனுஷ் படம் எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் வந்து வெற்றிமாறன் கூட காம்போ இணையில் ஜிவி பிரகாஷ் தான் வருவார். இப்போ இந்த படத்துக்கு வந்து நம்ம அனிருத் அவர்கள் வந்து மியூசிக் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்போ கன்ஃபார்ம்னே சொல்லலாம். ஏற்கனவே வந்து ஆஹா தமிழை வந்து லான்ச் பண்ணையில் அந்த விழாவில் சொல்லியிருப்பாங்க, நாங்கள் 2 பேர் சேர்ந்து வந்து ஒரு படத்தில் கண்டிப்பாக இணையணும்னு சொல்லிட்டு. அந்த ப்ராஜெக்ட் ஒருவேளை இந்த படமாக கூட இருக்கலாம்னு சொல்லி இப்போ அப்டேட் கிடச்சிட்ருக்கு. அவங்க 2 பேரோட ப்ராஜெக்டில் ஒரு வேறு லெவல் மியூசிக்கை நம்ம கண்டிப்பாக கேட்க போகிறோம். குறிப்பாக வெற்றிமாறனோட கதைக்களத்தில் இந்த படம் வந்து ஒரு வட சென்னை வேர்ல்டுக்குள்ளே ஒரு வேறு லெவல் சம்பவம் பண்ண போகுது. இந்த படம் வந்து அடுத்த வருஷம் சம்மருக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து படக்குழு வந்து மும்மரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காம்போவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த ப்ரோமோவில் உங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கள். சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.